ஐயா உள்ள இருக்கிற ஆர்கான் எல்லாம் சரி பண்ணக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னீங்க. இதை சாப்பிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஆமா. அது என்ன மூலிகை, அது எப்படி பயன்படுத்தணும்? இதுதான் சார் சோமக்கொடின்னு பேரு. நண்பர்களே, இதுதான் சோமக்கொடின்ற மூலிகை. சொல்லுங்க ஐயா, இது எப்படி பயன்படுத்தணும்? சின்ன இலை வரும். இதுல பூ வந்து ஒரு ஆடுத்தீண்டா பாலி பூ மாதிரி ப்ளூ கலர்ல ஸ்டைலா முறுக்கி இருக்கும், பாக்கு படம் மாதிரி. இதுதான் சோமக்கொடி. சரிங்க ஐயா. பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஒரு 50 கிராம் அளவு எடுத்து நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது திரிகடுக்கு சூர்ணம் ஒரு சிட்டிக்கு போடனால இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உள்ளுறுப்பான கிட்னி, ஈரல் இதெல்லாம் புதுப்பிச்சு நல்ல ஒரு புது ரத்தத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. வயிற்றுல எங்கேயாவது புண்ணு எங்கேயாவது இருந்தாலும் ஆத்திடும், உள்ளுக்குள்ள கட்டிகள் இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. ஓஹோ, இது கொண்டு போய் வச்சாலே அப்படியே வருமா? வச்சு நட்டு வச்சிங்கன்னா தொட்டில அப்படியே வந்து படரும். அப்படியே படரும், பறந்து வரும். இது பூ வழியா சின்ன காய் வந்து அதுல அந்த விதை வந்து வெடிச்சு பறந்து போய் அதுல இருந்து வரும். இது எவ்வளவு நாளைக்கு குடிக்கலாம் ஐயா? இது வந்துட்டு வந்து ஒரு மாச காலம் கூட குடிக்கலாம். ஒன்னும் ஆகாதா? ஒன்னும் ஆகாது. நண்பர்களே, இந்த சோமக்கொடின்ற மூலிகை பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஐயா, இது வேற என்னென்ன பிரச்சனைக்கு சரியாகும்? இது வந்துட்டு வேற பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கொழுப்பு கட்டி கூட கரைக்கும். கொழுப்பு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கரையும். இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு கட்டி கரைக்கிற சக்தி இதுக்கு உண்டு. இது சாப்பிடுவீங்களா? சாப்பிடலாம். ஐயா, மூலிகை கையில வச்சிருக்கீங்க, இது நிச்சயமா சாப்பிடலாமா? சரிங்க, சாப்பிட்டு காமிங்க. நறுக்கு 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 சாப்பிடுறாரு. சூப்பருங்கய்யா. இதுல ஆமா, என்ன டேஸ்ட் இருக்குயா? ஒரு மெல்லிய கசப்பு, கொஞ்சம் உப்பு சுவை. ஓ, சூப்பருங்கய்யா. இது தொடர்ந்து சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஏன் நேர்களே, உங்களுக்கும் உள்ள இருக்கிற ஆர்கான்கள்லாம் சரியாகணும், ஆர்கான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாராளமா இந்த சோம கொடி அப்படின்ற அந்த மூலிகை எடுத்துக்கலாம், எடுத்து பயன்படுத்தி பாருங்க. இதை வச்சாவே வளரும்ன்றாரு. கண்டிப்பா தேவைப்படுறவங்க இது எங்க கிடைக்குதோ அங்க வச்சு வளர்த்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.